காலமாக அவருக்கு 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு கடிதத்திற்குள் அவர்களால் பதில் போட முடியவில்லை. தேர்தலிலேயே சந்தர்ப்பம் கிடைத்த போது திமுகவை தோற்கடித்தவர்கள் திமுகவை ஏமாற்ற மாட்டார்கள் என்பதற்கு எந்த அடையாளம் இருக்கிறது? வைகோவுடைய நிலை இப்பொழுது பரிதாபப்பட வேண்டிய நிலையை தவிர வேறு ஒன்றுமில்லை. சு. துரைசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 1989ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர்களில் நான் இது போர்வால் டைரி. அறிஞர் அண்ணா பொதுக்குழு உறுப்பினர், நாவல் நெடுஞ்செழியன் பொதுக்குழு உறுப்பினர், EBK சம்பத் பொதுக்குழு உறுப்பினர், கலைஞர் கருணாநிதி பொதுக்குழு உறுப்பினர், மதியரன் பொதுக்குழு உறுப்பினர், நானும் பொதுக்குழு உறுப்பினர். இது போர்வால் டைரி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 10 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள். 58ஆம் ஆண்டு முதல் பொதுக்குழு உறுப்பினராக இருப்பவர்கள் நான் ஒருவர் மட்டும்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தில் நீண்ட பாரம்பரியமாக வந்த நான் வைகோ அவர்கள் அவரை நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் அவரை ஆதரித்த காரணத்தினால் நான் திராவிட முன்னேற்றத்திலிருந்து வெளியே வந்தேன். ஆனால் இன்றைக்கு வைகோ அவர்கள் உடைய பேச்சுக்களை நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூட்டங்களில் உயர்நிலைக்குழு கூட்டங்களில் கண்டித்து தவறு என்றெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 350 கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போனதாக விழுப்புரத்திலே பேசியிருக்கிறார். அவர் இதை போல கருத்தைத்தான் பொதுக்குழு கூட்டத்திலேயே பேசினார் 2003ஆம் ஆண்டு. அதற்கு நான் அவருக்கு 17/5/2022ஆம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் பஞ்சாயத்துறை சார்ந்த சொத்துக்களை பற்றி மிக தெளிவாக சங்கத்திற்கு வாங்கப்படுகிற சொத்துக்கள் சங்கத்திற்கு தான் சொந்தமே தவிர தனிப்பட்ட யாருக்கும் சொந்தம் கிடையாது. சங்கத்துடைய வரவு செலவு கணக்கில் பொதுச் செயலாளர் பொருளாளர் தான் கையெழுத்திட முடியுமே தவிர தனிப்பட செய்ய முடியாது. ஆனால் என் மீது குற்றம் சொல்லக்கூடிய நீங்கள் யோகியரா என்று பார்த்தால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்த கண்ணப்பவர் போனதற்கு பிற்பாடு மாசிலாமணி வந்தார். அதற்கு பிற்பாடு கணேசமூர்த்தி வந்தார். ஆனால் இந்த 2 பொதுச் பொருளாளர்களும் கழகத்திலே செக் புக்கத்திலே கையெழுத்திட்டு கிடையாது. கழகத்துடைய விதி இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய விதி 20 பொருளாளர். கழகத்தின் வரவு கணக்குகளை நிர்வகிப்பது பொருளாளருடைய கடமையாகும். ஆனால் பொருளாளர் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு 13 ஆண்டு காலம் கட்சியுடைய பணத்தை எடுத்து அவரே செலவு செய்திருக்கிறார். இதை நான் ஆதாரத்தோடு அவருக்கு கடிதம் எழுதினேன். எந்த பதிலும் இல்லை. காலத்தில் சட்டத்திட்டத்தையே மாற்றி தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மகனுக்கு பதவி கொடுத்தது சம்பந்தமாகவும் ஏதோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததாக அவர் சொல்கிறார். ஆனால் கழகத்துடைய விதிகளில் விதி 3 கழகத்தின் பொதுக்குழு கூடி கழகத்தின் அவைத்தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், 3 துணை பொதுச் செயலாளர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்கள், ஆட்சிமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். செயலாளர் இணைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டு. அப்படியானால் எதற்காக இவருடைய மகனுக்கு ஏதோ ஜனநாயகத்தை காப்பதைப் போல ஓட்டெடுப்பு நடத்தி செய்ய வேண்டும்? இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக அவருக்கு 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு கடிதத்திற்குள் அவர்களால் பதில் போட முடியவில்லை. அவர் என் மீது குற்றம் சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சிறைச்சாலையிலே ஏதோ நான் சிறப்பாக அவரை குறைவூறி விட்டதாக சொல்கிறார். நான் பிபிசிக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் 3 கேள்வி இடத்தில் கேட்டார்கள். பிபிசியிலே சிறைக்குள் தனக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டார். வேறு சுப்பிரமணியத்தை கேட்டால் தெரியும் தான் சொல்லியிருக்கிறேன். நான் இவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாலும் ஒன்றும் சொல்லலை. ஆனால்
சிறைச்சாலைக்குள்ளாத அவரை போய் பலமுறை சந்தித்திருக்கிறேன். நான் ஆரஞ்சோ ஆப்பிளோ பழமோ வாங்கி செல்லாமல் அவை கெட்டுவிடும் என்ற காரணத்தினால் ட்ரை ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுத்திருக்கிறேன். வாங்கினாரா இல்லையா? நான் இதுவரை சொல்லவில்லை. வாங்கி கொடுத்ததை சாப்பிட்டு இருக்கிறாரா இல்லையா? சிறைச்சாலைக்குள்ளே நான் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் பொடாச்சேரியில் இருந்து வேலூரில் இருந்த நேரத்தில் அவர் அதைத்தான் விரும்புகிறார். துரைசாமி நான் ஏதோ அப்படியெல்லாம் இருந்ததாக சொல்வதாக அவர் பேசுகிறார். நான் பிபிசிக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? சிறைச்சாலைக்குள் அவருக்கு வேண்டிய வசதி செய்து கொண்டார். சுப்பிரமணியத்துக்கெல்லாம் தெரியும் என்று தான் சொல்லியிருக்கிறேன். அவர் அதை விட்டு ஏதோ நான் சொன்னதாக ஒரு கற்பனையான வாதத்தை வைத்து அவர் வெளியே பேசுகிறார். ஆனால் அப்படியானால் சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய அவருக்கு நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் மறந்து விட்டாரா? நான் இதுவரை சொல்லவில்லை, இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன். அவர் என்னை பற்றி குறிப்பிடுகின்ற காரணத்தால் இவர் வழிநடப்பை வந்தார் அல்லவா ஜெயலலிதா ஆட்சியிலே நீதி அவர். அப்பொழுது என்ன செய்தார்? வந்த இடத்தில் திருப்பூருக்கு வந்தார். அப்பொழுது அவருடைய பிஏ அருணகிரி இருந்தார். என்ன சொன்னார்? சில்லி சிக்கன் வேண்டும் என்று கேட்டார். சில்லி சிக்கன் வாங்கி வந்து கொடுத்து அவர் சாப்பிடவில்லையா வீட்டில்? நான் சொல்லவில்லை. அவர் செய்கின்ற தவறு காரணமாகத்தான் இதில் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் வருகிறது. இப்படி இருந்துவிட்டு அவர் ஏதோ ஒரு நேர்மையாளரை போல பேசுகிறார். அது தவறு. 7 கடிதம் எழுதியிருக்கிறேன் அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி. ஒரு கடிதத்திற்கு அது பதில் எழுத முடிந்ததா? அது மட்டுமல்ல, இதை ஆர்வீர் திருப்பூர் துரைசாமி அவர்களுக்கு வணக்கம். 13/2/2015 உடன்பிறவா தம்பியாகிய எதை பொறுத்திருக்க தவறு செஞ்சு போட்டு மன்னிப்பு கேட்டவர் அவர். மன்னித்திடுக வைக்கோ. எப்போ? 13/2/2015. அதாவது தஞ்சாவூரில் பொதுக்குழு நடைபெற்றது. அதுக்கு முந்தைய நாள் நாங்கள் எல்லாம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். நானும் அப்பொழுது பொருளாளர் இருந்த மாசராமணி, பாலமாக்கம் சோழு, செந்தில் அதிபன், அப்பொழுது தஞ்சை மாவட்ட செயலாளர் இருந்தவர் உதயகுமார். உதயகுமார் வந்து எங்கிட்ட சொன்னார், நாங்கள் அண்ணா வைகோவுடைய பாராட்டு விழாவை 2 நாள் தஞ்சாவூரில் நடத்துகிறோம், பிரம்மாண்டமாக பந்தல் அமைத்து என்று சொன்னார். நான் அப்படி இடத்தை சொன்னேன், 2 நாள் மாநாடு நடத்தினால் யார் வந்து உட்காருவார்கள்? இந்த அப்படி நடத்த வேண்டிய விழாவாக இருந்தால் சென்னையில் தான் நடத்த வேண்டுமே தவிர நடத்தக்கூடாது, நடத்தல பிரயோஜனமில்லை என்று சொன்னேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த செந்தில் போய் அவர் இடத்தை சொல்லிவிட்டார். அடுத்த நாள் அவர் அப்பொழுது இருந்த இமயம் ஜபராஜுடைய அறையிலே அவரும் நானும் ஈஸ்வரன் மாச்சல்லாமணி 3 பேரும் இருக்கிறோம். அங்கே பொதுச் செயலாளர் வந்தார், வைகோ வந்தார். வந்தவுடன் அவைத்தலைவர் நான் சொல்வதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் காரணம் என்னவென்றால், நான் சொல்லிவிட்டது அல்லவா, இவருக்கு 2 நாள் பாராட்டு விழா நடத்தலாம் பிரயோஜனம் இல்லை. இதை போய் சொன்ன காரணத்தில் அந்த வருத்தத்தில் வந்து சொன்னார். நான் எதுவும் பேசவில்லை. அது அப்பொழுது அங்கே இருந்த எல்லோருக்கும் அவர் பேசியது என் மீது வருத்தப்பட்டது தவறு என்று உணர்ந்தார்கள். ஆகவே அதன் காரணமாகத்தான் அவர் சென்றதற்கு பிற்பாடு இந்த கடிதத்தை தொடர் அடைக்கலம் மூலமாக கொடுத்து வைப்பினார். இது ஒரு கவரில் வைத்து மூடி அதற்கு ஒரு கவர் போட்டு அதற்குள் இதை வைத்து பார்த்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை நான் பிரித்து பார்க்கட்டும் என்று. வேண்டாம் நீ தனியாக பிரியுங்கள் என்றார். என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டவர் தான் வைகோ. எவ்வளவு முறை உயர்நிலை கூட்டத்தில் அழுதிருக்கிறார். உயர்நிலைக்குழு உட்பட எல்லோருக்கும் தெரியும் அல்லவா. இவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். பேசுவதற்கு பிற்பாடு வருத்தம் தெரிவிப்பார், மன்னி கேட்பார். இவர் இவரையெல்லாம் செய்துவிட்டு சங்க சொத்தை யாரும் எடுத்துக்கொள்ள போக முடியாது. நானும் வேறு யாரும் எடுத்துக்கொள்ள போக முடியாது. இப்போ ரிப்பன் மாளிகை என்று பெயர் வைத்தால் அந்த ரிப்பன் எடுத்துக்கொண்டு போக முடியுமா? இல்லை அண்ணா அறிவாலயம் என்று வைத்தால் எடுத்துக்கொண்டு போக முடியுமா? அது ஒரு பொது சொத்து. அப்படி என்னுடைய பெயரிலே அந்த அறக்கட்டளை இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த அறக்கட்டளை கூட 2 பேர் கையெழுத்து போட்டால் தான் பணம் எடுக்க முடியும். நானும் தியாகராஜனும் சங்க தலைவர். தனியாக யாரும் கோவை பெரியார் மாவட்ட
திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். அப்படி தனி ஒரு மனிதன் எடுக்க முடியாது. அது அது சொத்து இன்னும் கட்டணம் இருக்கிறது, ஒரு 30 இடத்துல இடைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் சங்கம்தான் முடிவு செய்ய முடியும். இதற்கு எல்லாம் கணக்கு போடுறார், இந்த சொத்தெல்லாம் கணக்கு போட்டு 350 கோடிக்கிறார். ஆனால் அவன் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தாயத்திற்கு கட்டிடம் வாங்கினோம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு. என்ன செய்தார்? தன்னுடைய பெயரில் ஒப்பந்தம் செய்து கொண்டார், கிரயம் செய்து கொண்டார். ஏன் அவைத்தலைவர் பெயரை போடவில்லை? ஏன் பொருளாளர் பெயரை போடவில்லை? 2 பேர் சேர்ந்து தானே இருக்க வேண்டும். அப்படி தனி ஒரு மனிதனாக அவர் செய்திருக்கிறார். அவர் செய்துவிட்டு ஏதோ செய்யாதை போல பேசுகிறார். அவர் மீது 2006ஆம் ஆண்டிலே பார்லிமெண்ட் செய்தி நிருபர் கேள்வி கேட்கின்றார். 35 தொகுதி 40 கோடியா என்று கேட்கிறார். இருந்து பதில் சொல்ல வேண்டியதானே, உடனே எழுதி வெளியே வருகிறார். ஆனால் அப்பொழுது பணம் வாங்கியது இல்லை என்று மறுக்க முடியுமா? எம்பி தொகுதிக்கு என்ன பண்ணுகிறார்கள்? அங்கே நீலகிரியிலே கிருஷ்ணன் என்றார் எம்பி தொகுதி தேர்தலில். மேலே 3 தொகுதிக்கு சத்யா பொறுப்பாளர், கீழே 3 தொகுதிக்கு ஆட்சி மாரியப்பன் பொறுப்பாளர். இங்கே இருக்கிற கீழே இருக்கிற அதிமுக தோழர் வந்து மாரியப்பனிடத்தில் பணம் கேட்கின்றார்கள். இவர் பணம் இல்லை என்கின்றார். அவர் சொல்கிறார், எங்கள் கட்சி கொடுத்த பணம் ஏன் இல்லை என்று கேட்கிறார். அதற்கு பிற்பாடு அங்கே இருந்து கொடுத்த 50 லட்சம் ரூபாய் ஆடிட்டர் வீட்டுக்கு வருகிறது, முத்திரத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு கொடுத்தார்கள். அங்கே பணம் வாங்கவில்லை என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். இங்கே எதிர்கட்சியிலே ஆளுங்கட்சியில் இருந்துட்டு அவரிடத்து பணம் வாங்கியது இது எல்லோருக்கும் நிரந்தரமாக தெரியும். ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஏதோ பெரிய உத்தமரை போல பேசுவதுதான் வருத்தமான காரியம். எந்த கோரிக்கையை சொல்லி வைகோ கட்சி ஆரம்பித்தாரோ, வாரிசு அரசியல் எதிர்த்து ஆரம்பித்தாரோ, அதே வாரிசு அரசியல் இவர் செய்கிறார். அதான் நான் தெளிவாக கருதி எழுதியிருக்கிறேன். இன்னொன்று, இது விகடன் பத்திரிகை 15/9/2021 வைகோ மகன் பேட்டி கொடுக்கிறார். சாத்தூரில் இந்த முறை போட்டியிட சொன்னார்கள். திமுக தலைமையும் விரும்பியது. கால அவகாசம் இன்னும் பக்குவமானது. ஆனால் இந்த தேர்தலில் இவர் ஒரு சீட் நிறுத்துறதுக்கு தயாராகிட்டார். தாயகத்திலிருந்து அந்திரிதாசன் ஒருத்தருக்கார். அவர் ஃபோன் பண்ணி சத்யா பேசுவார் கொடுக்குறார். சத்யா என்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? துரைன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம், 30,000 ஓட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், ஏன் வாங்கிறது 6 சீட்டு, அதில் பையனுக்கு ஒரு சீட் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? கூடாதுன்னு அரை மணி நேரம் என்கிட்ட பேசி பார்த்தேன். சொன்னேன், அப்படி நீங்கள் முடிவு பண்ணி நான் எதிர்ப்பேன், நீங்கள் நிறுத்திக்கோட்டேன். அதுக்கு பயந்துட்டு தான் அதை நிறுத்தலை. அல்ல அந்த அந்த அது அந்த நேரத்தில் வந்து நான் எதிர்த்தனால தான் நிற்கலை. சொன்ன திமுக தலைமையும் விரும்பியதுன்னா ஏன் நிற்கலை? அந்த எதிர்ப்பதால் தான் பயந்துட்டு நிறுத்தலை. அதே போல் போன 2001 தேர்தல் என்ன பண்ணாங்க? 6 சீட் வாங்கினாங்க. 6 சீட் முடிவாகிற போது என்ன பண்ணாங்க? அரியலூர் கேட்டிருந்தாங்களே, அரியலூர் தொகுதியை. அரியலூர் தொகுதி கேட்கலையே. அங்கே வந்து திமுக தலைமையில் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனதில் சின்னப்பா இருந்தார், சத்யா இருந்தார், செந்தில் இருந்தார். அப்போ இந்த காயத்தில் குன்னம் தொகுதின்னு ஒரு தொகுதி எழுதிட்டாங்க. அங்கே வந்து வேணும்னு அதை பார்த்துட்டு மாவட்ட செயலாளர் சின்னப்பா பார்த்தோன்னு இங்கே எப்படி நம்ம நிற்க முடியும், ஜெயிக்க முடியாது, நான் தானே மாவட்ட செயலாளர் சொன்ன உடனே அடிச்சுட்டு பைக்கோ அரியலூர்னு எழுதினார் அந்த காயத்தில். அந்த காயத்தை எழுதி அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இது 2-3 பேச்சுவார்த்தைக்கு போன அந்த பேச்சுவார்த்தைக்கு போனதுலேயே அரியலூர் சின்னப்பா பழைய கட்சிக்காரர், நேருவுக்கு தெரியும். அவர் போனாலே சின்னப்பா கிட்ட பேசுகிறார். இது என்ன ஆயிடுச்சுன்னா, 2வது லிஸ்ட் ஃபைனல் ஆகிற போது அரியலூர் இல்லாமல் போயிடுச்சு.
நேருன்னு சொல்ல சின்னப்பா என்னப்பா பேர் இல்லைன்ட்டார். உடனே சின்னப்பா பாடு உடனே பயந்துக்கிட்டு சின்னப்பா கொடுத்தது அரியலூர் தொகுதி. அதே போல் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி முடிவாயிடுச்சுன்னு இவர் தான் சொல்கிறார். கூப்பிட்டு மோகன்குமாரை வாங்கங்கிறார். அப்புறம் திடீர்னு அந்த தொகுதி மாறுது. ஏன் மாறுது? அப்புறம் அது பல இடத்துக்கு வருது. அதுக்கு காரணம் சொல்லுவார், ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். கட்சிக்குள்ளே பல பேருக்கு ஆசையை சொல்லி உனக்கு அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சதுனால தான் இவருக்கு இந்த நிலை. இது சங்கொலி பேப்பரில் நான் ஜாதகம் சங்கொலி 27/8 தீர்மானம். என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க? தீர்மானம் பேரறிஞர் அண்ணாவின் ஒப்புதலுடன் 1958ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கோவை மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் 59ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு அந்த சங்கத்தின் முதல் நிர்வாகிகள் 1/5/1960 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சங்கத்தின் தலைவராக செலியனும் பொதுச் செயலாளராக நானும் பொருளாளராக காட்டூர் கோபாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் இந்த வரலாற்றில் எழுதிட்டு அதன்படி நீதிமன்ற தீர்ப்பு அதன்படி மறுமலர்ச்சி திராவிட அதன்படி கோவை பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் முழு பொறுப்பும் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருப்பூர் துரைசாமி ஏற்றுக்கொண்டார். கடந்த 11 ஆண்டுகளாக மாவட்ட நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என நெடிய போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கும் கழக அவைத்தலைவரும் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளரும் துரைசாமி அவர்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் பாராட்டுதலையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. எப்போ? 27/8/2021 தீர்மானம். அதனால் எந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா 23/3 பொதுக்குழு பொருளே இருக்காது. பொதுக்குழு சப்ஜெக்ட் பொருள் இருக்கணும், பொருளே இருக்காது. தீர்மானத்தை நிறைவேற்றிக்குவார். இவர் மேலே இருந்த நம்பிக்கையினால் எல்லாரும் விட்டுட்டாங்க. அப்புறம் இது ஜெயிலுக்குள்ள அந்த சுப்பிரமணியத்துக்கு வைக்க கொடுத்த லெட்டர். என் உடல்நலம் இல்லை, எனவே செஞ்சியாரை சந்திக்க இயலாது, செஞ்சியார் சிலைக்கு வர வேண்டாம் என சொல்லிவிடுங்கள், திருப்பூரார் மட்டும் இங்கு தங்கி இருக்கட்டும், மாலை 4 மணிக்கு அவரை நான் சந்திக்கிறேன் வைக்கும் சுப்பிரமணியத்துக்கு கொடுத்துறார். இத்தனையும் பண்ணிட்டு அது மட்டும் இன்னும் ஒரு அந்த நான் எழுதிய லெட்டரில் பார்த்தா இன்னும் பல விஷயம் இருக்குது. மல்ல சத்யா ஒரு நல்ல அருமையான ஆர்வமுள்ள தோழர், இயக்கத்திற்காக பணியாற்றினார். வேண்டுமென்றே போன முறையே 2019 2 தொகுதி கிடைத்திருக்கும். ஒரு 2 தொகுதி கிடைத்திருந்தால் நிச்சயமாக மல்லை சத்யாவை நிறுத்த வேண்டிய நிலை வரும். அதற்காகவே அந்த தொகுதியை விட்டுவிட்டார்கள். 4 தொகுதி இருந்தது. கலைஞர் அவர்கள் 4 இடங்களை மறுமலர்ச்சி திமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் கொடுத்தார். ஆனால் அப்பொழுது 19 நடக்கின்ற தேர்தல் கேட்டிருந்தால் 2 தொகுதி நிச்சயம் கிடைத்திருக்கும். அப்படி கிடைத்தால் இவர் ராஜ்யசபைக்கு போய்விடுகிறார். 2 தொகுதியில் ஒரு தொகுதி மல்லை சத்யா கொடுக்க வேண்டும். அதற்காகவே கேட்கவில்லை. மல்லை சத்யா வர வேண்டும் என்பதற்காக அவர் கொடுக்கவில்லை. அதனால் இந்த வைகோவுடைய நிலை இப்பொழுது பரிதாபப்பட வேண்டிய நிலையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்வது சுத்த பொய். யாரும் சொத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. சங்கத்து பேரில் தான் இருக்குது. இது தெரியாமல் இவர் பேசுகிறார். இவர் பல பேர்கிட்ட போயிட்டார், வக்கீல்கிட்ட. இதாகுமா அதாகுமாட்டு சங்க சொத்து. அப்படி பார்த்தா நான் திமுக எம்எல்ஏவாக இருந்து 2 முறை எம்எல்ஏவாக இருந்து நான் இருந்த நேரத்தில் எல்லா சொத்தும் வாங்கிச்சு. கலைஞர் தான் திறந்து வச்சார். அப்போ அது கலைஞருக்கு தான் சொந்தமாகணும். கட்சி என்பது வேறு, சங்கம் என்பது வேறு. சங்க சொத்து என்பது சங்கத்துக்கு தான் கட்டுப்படுதே தவிர கட்சிக்கு கட்டுப்படாது. அந்த அடிப்படை விவரம் தெரியாமல் அவர் பேசுகிறார்.
இல்லை, நான் இருக்கிற தொழிற்சங்க நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்க எந்த அரசியல் கட்சியும் இல்லை. வைகோவுடைய ஆரம்ப 93ஆம் ஆண்டு பேச்சை கேட்டு வந்த ஏராளமான இளைஞர்களை படுபாதகத்தை தள்ளிவிட்டார். அது மாபெரும் துரோகம் அந்த இளைஞர்களுக்கு செய்தது வைகோ. அந்த கட்சி இனி இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, தேர்தல் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. கலைஞரை போய் சந்தித்து வாக்குறுதி கொடுத்தோம்னு சொல்கிறார். நானும் தான் போனேன், 2 பேரும் தான் போனோம். கலைஞரை பார்க்கறதுக்கு வைகோ நானும் தான் போனோம். அந்த ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. அப்போ அவர் என்ன திமுகவை ஆதரிக்கிறது வந்ததுக்கப்புறம் எதுக்கு தனி கட்சி? அதிலே சேர்ந்துட வேண்டியதானே. திமுகவுக்கு பக்கபலம்னா அதோடு சேர்த்துடலாமே, தனியாக ஒரு கட்சி தேவையில்லையே. மல்ல சத்யாபுரம் நல்ல சரியான போராட்ட வீரர், குணமுள்ள வீரர். அவர் இருந்தால் துரையுடைய பேர் எடுபடாது. அதனால் தான் அவரை வெளியேற்ற பார்க்கிறார்கள். சட்டப்பிரகாரத்தில் நடவடிக்கை எடுத்தால் இவர் சிக்கிக்குவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாகத்தான் தேர்தலை போட்டி போட்டோம். அப்பொழுது நெல்லை மாவட்டம் குருவிகுளத்தில் வைக்கோவுடைய சொந்த ஊரில் அந்த ஒன்றியத்தில் தேர்தல். அந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக 8 இடங்களும், திமுக 8 இடங்கள், காங்கிரஸ் ஒரு இடம். இது கூட்டணி பேச்சு திமுகவோடு எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் மறுமலர்ச்சி திமுக 8 அளவு வெற்றி பெற்றது, காங்கிரஸ் ஒரு இடம் வெற்றி பெற்றது, திராவிட முன்னேற்ற கழகம் 6 இடத்திலே தான் வெற்றி பெற்றது. காரணம், அப்பொழுதே வந்தால் போட்டி வந்துவிடும் என்று செய்தார்கள். சரி, அதற்கு பிற்பாடு இந்த வெற்றி பெற்ற 9 பேரையும் வெற்றி பெற்ற அன்றைக்கே அழைத்து கொண்டு போய் விட்டார்கள் வேறு இடத்திற்கு. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற உடன்பாடு தானே. அப்போ ஊராட்சி ஒன்றிய தேர்தலில், தலைவர் தேர்தலில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டது? இவர்களுக்கு 9 பேர் இருக்கிறது, 8 பேர் இருக்கிறது. திமுக 8 பேர், திமுக 6 பேர் தான். அப்பொழுது அவர் போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லையே. தெரிந்தே அந்த அவர்களுக்கு வந்தது இவருடைய செய்ய துரோகத்திற்காகத்தான் திமுக அங்கே போட்டியே போட்டது. உடனே பக்கத்து பஞ்சாயத்து தொழிலே போய் செய்தார்கள். அங்கே என்ன ஆயிட்டு இருந்தால் 2 பேரை கூட்டி கூட திமுகவுக்கு போய்விட்டார்கள். இது இவருடைய சாமர்த்தியம் என்று சொன்னார். ஊராட்சி ஒன்றிய தேர்தலிலேயே சந்தர்ப்பம் கிடைத்த போது திமுகவை தோற்கடித்தவர்கள் நாளைக்கு சுய தனி சின்னத்திலே வாங்கினால் திமுகவை ஏமாற்ற மாட்டார்கள் என்பதற்கு எந்த அடையாளம் இருக்கிறது?